பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல மீனா இருந்துட்டு தங்கமயில் வேலை செய்கிறா அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. வா வா மீனா வந்து உட்காரு, பரவாயில்லக்கா இருக்கட்டும், மயிலாக்கா எங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மயிலும் வராங்க. என்ன மீனா இந்நேரத்தில் வந்திருக்க, நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, என்னால் அங்கே நிம்மதியாக வேலை செய்யக்கூட முடியல, அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்னன்னே தெரியல மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நந்தினி இருந்துட்டு, நீங்க சொல்ற சிம்ப்டம்ஸ்லாம் வச்சு பார்க்குறம்போது, உங்களுக்கு நீங்க பிரெக்னென்ட்டா இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. எனக்கே அப்படிதான் தோணுது. ஏற்கனவே ஏமாந்த மாதிரி இப்பயும் நான் ஏமாற விரும்பல. அதனால நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி தங்கமயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுங்க்கா. நான் வரும்போதே டாக்டரோட அப்பாயின்மெண்ட்டு நான் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க இப்ப வந்தீங்கன்னா, இன்னும் 1/2 அன் ஹவர்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன மீனா இப்படி பண்ணியிருக்க? வேற என்னக்கா பண்ண சொல்றீங்க? அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, தங்கமயில் இருந்துட்டு போன தாட்டி நடக்கிற மாரி நடக்கக்கூடாது. உண்மையாவே நான் கர்ப்பமா இருந்தேன்னா, எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்ல. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை மறுபடியும் என் கையில கிடைச்சிரும்ல. அத்தை எல்லாருமே என்ன மன்னிச்சு ஏத்துப்பாங்க இல்ல? கண்டிப்பா அக்கா உங்கள ஏத்துப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா மீனா, இந்த குழந்தை மட்டும் தான் எனக்கு இருக்கிற ஆதாயமே அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போன தாட்டி நடந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு நடக்கவே கூடாது அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மீனா, அப்படி மட்டும் எல்லாரும் என்னை ஏத்துக்கிட்டாங்கன்னா, இனிமே நான் யார்கிட்டயும் மனசளவுல கூட பொய் சொல்லவே மாட்டேன். நான் நேர்மையா நடந்துப்பேன். எல்லாரையும் அன்பா பார்த்துப்பேன். அப்படியே சொல்லிட்டு நம்ம தங்கமயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நர்ஸ் இருந்துட்டு டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில கூட்டிட்டு போயிட்டு உள்ள செக் பண்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இவங்க வந்து பிரெக்னென்ட்டா இருக்காங்க மீனா அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இவங்க 2 மாசம் பிரெக்னென்ட்டா இருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சம் டேப்லெட்லாம் எழுதி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் எண்ணி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வெளிய வந்ததுக்கு அப்புறமா தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மீனாவ ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா அக்கா இது சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். எதுக்காக அழுந்துகிட்டு இருக்கீங்க? அழாதீங்கக்கா. உங்க கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த குழந்தை ஒரு முடிவ தரப்போகுது அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆமா, உங்களுக்குள்ள சண்டை மட்டும் தான் நடந்துட்டு இருந்திருக்கு. அதுக்குள்ள எப்படி நடுவுல இதெல்லாம்? சண்டை எப்பவே சண்டை மட்டும் தான் மீனா வந்துகிட்டே இருக்கும். ஆனா இருந்தாலயும் மாமா எனக்கு இது குடுத்துருக்காரு அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. எடுத்துங்க, நடத்துங்க அப்படின்ற மாரி தங்கமயில் வந்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. நேரா வீட்டுக்கு போறாங்க. சுடர் தான் இருக்காங்க. "அம்மா எங்க சுடரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "உள்ளதாக்கா இருக்காங்க. இதோ வந்துட்டாங்க பாருங்க." "அப்பா எங்க இருக்காரு?" "பின்னாடி இருக்காரு." "அப்பா வாங்க இங்க. முதல்ல ஸ்வீட்ட எடுத்துக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "ஏன் வேலை செய்ற இடத்துல சம்பளத்த அத குடுத்துட்டாங்களா என்ன?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அக்காவே சொல்லுவாங்க இந்த விஷயத்த." அப்படியே சொல்லிட்டு தங்கமயில் பிரெக்னென்ட்டா இருக்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க. இத கேட்ட உடனே பாக்கியம் வந்து ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. "என்ன போன தாட்டி மாரி ஏதாவது கிட்டு வாங்கி செக் பண்ணிக்கிட்டியா?" அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், "அந்த வாட்டி மாரி இந்த வாட்டி ஆகக்கூடாதுன்னு தான் நேரா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக் பண்ணிட்டு ரிப்போர்ட்டோட வந்திருக்கோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "யோவ்! நான் போய் புடவைய மாத்திட்டு வரேன். நீ போய் ஒரு ஆட்டோவ புடிச்சிட்டு வா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எதுக்கும்மா?" அப்படியே சொல்லிட்டு மயில் வந்து கேட்கவும், "வேற எதுக்கு? நேரா உன் புருஷன் வீட்டுக்கு போவோம். அந்த வீட்டு வாரிசே உன் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கல்ல, அதனால உன்னை கொண்டு போய் அங்கேயே விட்டுட்டு வந்துடுறோம். இப்ப வேண்டாமே." அப்படின்ற மாரி மீனா வந்து சொல்றாங்க. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்செட்ல இருக்காங்க. குழந்தை உண்டான விஷயத்த முதல்ல அக்கா, மாமா கிட்ட சொல்லட்டும். அதுக்கப்புறம் வீட்ல சொல்லட்டும். அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுபடியே போகட்டும். நீங்களா போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்க. அக்காவ வாழ வைக்க பாருங்க. நிரந்தரமா அங்கருந்து பிரிச்சிராதீங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாமா, நம்மளும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பக்கம் செந்தில் இருந்துட்டு மீனாவோட வீட்டுக்கு போறாங்க. "மாப்பிள இன்னும் அந்த வீடு விக்காம தான் இருக்கா. என்ன ரெடி பண்ணிட்டீங்களா பணத்த? அந்த வீட்ட வாங்கிக்கலாமா?" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாமா பண்றது? கையில பணம் இல்ல. எந்த பணத்த போட்டு நம்ம அந்த வீட்ட வாங்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கொஞ்சம் டைம் வேணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "உங்க கூட வேலை செஞ்ச உங்க இடத்துல தான் இருந்தா. ஆனா உங்கள விட கொஞ்சம் ரூ. 4000 எக்ஸ்ட்ராவே அமௌண்ட் வாங்குனா.
ஆனா, இன்னைக்கு காரு, பங்களா, அ டூ வீலருன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே சூப்பரா வேற லெவல்ல போயிட்டான். நான் உங்க நல்லதுக்கு தான் மாப்பிள சொல்லுவேன். புரியுது மாமா. ஆனா வீட்ல தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனையாயிடும். அப்பா கொன்னே போட்டுருவாரு. இதெல்லாம் போயிட்டு யாராச்சும் வீட்ல சொல்லுவாங்களா? அதெல்லாம் நீங்க எங்கேயும் சொல்லாதீங்க. அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா மீனாவோட அம்மாவும், இவரு உங்களோட நல்லதுக்கு தான் மாப்பிள சொல்லுவாங்க. அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர்ல அடுத்தடுத்து என்னலாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.